இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு மிட்சன் 5.1 ஹோம் தேட்டரு. இதை நம்ம வந்து பல இரும்பு கடையில் வாங்கிட்டு வந்திருந்தோம். 500 கொடுத்து வாங்கிட்டு வந்திருந்தோம். ரிமோட் கிடையாது, அப்புறம் 5 ஸ்பீக்கரு கிடையாது, இந்த சப்பு மட்டும்தான் கிடச்சிது. பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. ஒர்க்கிங் கண்டிஷன் சொல்லியிருந்தாங்க. சரி நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம வாங்கிட்டு வந்திருந்தோம். சின்ன சின்ன டேமேஜ் இருந்தது, அதனால் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு வந்து உள்ள சப்வூஃபர் அந்த போர்டு கரெக்டாக இருந்தால் போதும். பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா லுக்காக இருந்தது, நல்லா வெயிட்டாக இருந்தது. பேக் சைடில் ஹீட்ஸிங் வந்து வெளியிலேயே கொடுத்துட்டாங்க. இதில் டிஜிட்டல் இன்புட் இருக்குது, டிஜிட்டல் இன்புட்டு ஆப்டிக்கல். இதுக்காகத்தான் நான் வாங்கினதே பார்த்திங்கன்னா இந்த டிஜிட்டல் இன்புட்டு ஆப்டிக்கல், இந்த கொயாக்ஸு. அதில் வந்து நம்ம வந்து ஒரு சிஸ்டத்திலிருந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு டிவிடி பிளேயரில் ஒரு கொயாக்ஸுங்கிறது ஒரு ஒயர் நீங்கள் கனெக்ட் பண்ணால் போதும் டிவிடி பிளேயர்லேருந்து. இதில் உங்களுக்கு 5 சேனலுமே அந்த கொயாக்ஸ் மூலியமாக வந்துடும். ஆப்டிக்கலும் அதே மாதிரி தான். அனலாக் இன்புட்டும் இருக்குது. இதை நீங்கள் செட்டப் பாக்ஸிலிருந்து நீங்கள் லெஃப்ட் ரைட் இதில் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு 5.1 கொடுக்கும். இப்போ நாம் இந்த ஸ்க்ரூவை ஃபுல்லாகவே கழட்ட போகிறோம். பேக் சைடில் இருக்கிற ஸ்க்ரூ இப்போ கழட்டிடலாம். இப்போ ஸ்க்ரூ ஃபுல்லாகவே கழட்டிட்டோம். அடுத்து இந்த பேனலை பிடிச்சி பேக் சைடில் லைட்டாக இழுத்தீங்க அப்படின்னா அது கலண்டு வெளியில் வரும். ஓகே, கலண்டுருச்சு. அதிகமாக இழுத்துட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற ஒயர் வந்து கட் ஆயிரும். இப்போ கழட்டிக்கிட்டோம். இங்கே சப்வூஃபரோட ஒயரை நம்ம வந்து கழட்டிக்கலாம். சப்வூஃபர் ஒயர் கழட்டிட்டோம். உள்ளே பார்த்திங்கன்னா எந்த டஸ்ட்டும் பெருசாக இல்லை. உள்ள சின்ன சின்ன ஏதோ எலி வந்து குப்பையை போட்டு வச்சுருக்கும் போல். அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்து மதர் போர்டையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சீரியஸில் கொடுத்து நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். இதில் சின்னதாக ஒரு போர்டு வந்து அட்டாச் பண்ணிக்கிறாங்க. இது டிடிஎஸ் டால்பி சவுண்டு, அதுக்காகத்தான் இந்த ப்ராசஸர் ஐசி கொடுத்துருப்பாங்க. இதுதான் இந்த ஆடியோவை, அந்த நம்ம டிஜிட்டல் இன்புட் கொடுக்குற ஆடியோவை நம்மளுக்கு வந்து ஒரு 5.1 கன்வெர்ட் பண்ணி கொடுக்குற போர்டு. நம்ம டிஜிட்டல் இன்புட் கொடுப்போம். பேக் சைடில் பாருங்கள், இந்த டிஜிட்டல் இன்புட் கொடுக்குறதுப்போம். அப்புறம் ஆப்டிக்கல், இது ரெண்டையுமே இந்த ஐசிக்கு தான் போகும். இந்த ஐசி தான் அதை வந்து இந்த ஆடியோ போர்டுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். 5 சேனலை வந்து பிரித்து கொடுக்கும். அதுக்காக முக்கியமான போர்டு பார்த்திங்கன்னா இது தான். அதுக்கு இந்த போர்டு தான் பிரித்து கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு கம்பெனி ஹோம் தேட்டரில் மட்டும்தான் இந்த போர்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நார்மலாக வந்து 2500, 3000, 4000க்கு வாங்குகிற ஹோம் தேட்டரில் எல்லாமே இந்த மாதிரி ஐசி கொடுக்க மாட்டாங்க. ரேட் அதிகமாக வர்ற ஹோம் தேட்டரில் மட்டும்தான் இந்த மாதிரி போர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு 5.1 ஹோம் தேட்டரு. இப்போ நம்ம வந்து சவுண்டு குவாலிட்டியை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு டிவிடி பிளேயரில் போட்டு பார்க்கலாம். அப்புறம் மொபைல் ஃபோன் ஆக்ஸில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து ப்ளூடூத்தெல்லாம் கிடையாது. அப்படி நம்ம ஸ்பீக்கரை பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆச்சரியமான விஷயம், ஸ்பீக்கரை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒட்டி இருக்காங்க. ஃபுல்லாகவே கிழிஞ்சு ஃபுல்லாகவே அவங்க ஒட்டி கம் போட்டு ஃபுல்லாக ஒட்டி இருக்காங்க.
இதில் இந்த டஸ்ட் டியூப் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டலில் கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லாக ஒரு மெட்டலில் நல்லா ஹெவியாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஒரு 8 ohms. இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா 8 ohms. இப்போ வந்து இந்த சப்வூஃபரை கழட்டி அது எவ்வளோ ஓம்ஸ் என்னென்னு செக் பண்ணிக்கலாம். 8 ohms 30 watts சப்வூஃபரு. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 inch வரும் சைஸு. நல்லா குவாலிட்டியாகவே தான் போட்டிருக்காங்க. ஆனால் இது ஒரிஜினலாக என்னென்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலே அந்த டஸ்ட் டியூப் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மெட்டலில் போட்டிருக்காங்க. அந்த டஸ்ட் டியூப் ஒரு ஸ்டீலில் இருக்குது. எதுக்காகனா அந்த வந்து பேஸ் வந்து அந்த உதறல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அவங்க ஃபுல்லாக ஒட்டியிருப்பாங்க போல். ஃபுல்லாக பேப்பரை வச்சு ஃபெவிக்கால் போட்டு இந்த ஊஃபர் வந்து பார்த்திங்கன்னா கிழிஞ்சிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஃபுல்லாக கிழிஞ்சது வந்து அவங்க கம் போட்டு ஒட்டியிருக்காங்க. நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம்ல. டஸ்ட்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு இதே மாதிரி நம்ம எதுவும் பண்ண வேண்டியதில்லை. இதே மாதிரி மாட்டிட்டு நம்ம பவர் கொடுத்து பார்ப்போம். சவுண்டு எப்படி வருது என்னென்னு செக் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து சப்வூஃபர் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். சப்வூஃபரில் இந்த ஒயர் பார்த்திங்கன்னா திரும்பவும் நம்ம சால்ட்ரிங் பண்ணியிருக்கோம். கட் பண்ணி அந்த இடத்த நல்லா சால்ட்ரிங் வச்சுருக்கோம். இப்போ நான் வந்து இந்த போர்டில் வந்து சப்வூஃபர் கனெக்ட் பண்ணிட்டேன். சேம் அதே சப்வூஃபர் தான். 8 ohms 13 watts சப்வூஃபரே தான். இதில் வந்து ஐசி வந்து 2030 TDA 2030 ஐசி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 2 ஐசி பார்த்திங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க? சப்வூஃபருக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது சென்ட்ரு, அடுத்தது லெஃப்ட் சேனல், ரைட் சேனலு, அப்புறம் சரௌண்டிங். ஒரு 5.1க்கு யூஸ் பண்ணுற மாதிரியே ஐசி யூஸ் பண்ணிக்கிறாங்க. 5 சேனலுக்கு ஐசி யூஸ் பண்ணிக்கிறாங்க. 2 சப்வூஃபருக்கு பார்த்திங்கன்னா 2 ஐசி மோனோவாக பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் ஃப்ரண்ட், லெஃப்ட், ரைட்டு, சரௌண்டிங், சென்டருக்கு. இப்போ நாம் மொபைல் ஃபோனில் நான் வந்து ஏக்ஸ் கனெக்ட் பண்ண போகிறேன். இதில் வந்து பின்ட்ரைவு, யூஎஸ்பி. இதில் வந்து இந்த ஹோம் தியேட்டரில் யூஎஸ்பி இல்லை, அப்புறம் ப்ளூடூத் கிடையாது. நாம் வந்து ஒரு ஏக்ஸ் இன்புட் கொடுக்கலாம், டிஜிட்டல் இன்புட் கொடுக்கலாம், ஆப்டிக்கல், கொயாக்சல், அனலாக் இன்புட்டு. இப்போ வந்து நான் மொபைல் ஃபோன்லேருந்து கனெக்ட் பண்ணுறேன். அதுக்கு வந்து நான் இந்த ஒயர் எடுத்திருக்கேன். இந்த பின்ன மொபைலில் கனெக்ட் பண்ண போகிறேன். இதை ஹோம் தியேட்டரில் கனெக்ட் பண்ண போகிறேன். இந்த ஹோம் தியேட்டரு ரிமோட் இல்லாமல் ஆன் பண்ண முடியாது. அதுக்காக இந்த ரிமோட் பார்த்திங்கன்னா புது ரிமோட் நான் வாங்கியிருக்கேன். இதோட விலை பார்த்தீங்கன்னா 70 ரூபா. நான் வந்து லோக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஷாப்பில் வாங்கிட்டேன். இந்த ஹோம் தியேட்டர் நான் ஃபோட்டோ எடுத்து அதை கூகுளில் சர்ச் பண்ணங்காட்டி இந்த ரிமோட் வந்தது. ஃபோட்டோ காமிச்சங்காட்டி அவங்க இந்த ரிமோட் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ரிமோட் வச்சு தான் நம்ம ஆன் பண்ண போகிறோம். ஆன் பண்ணி நம்ம வந்து சப்வூஃபர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். காப்பிரைட் வந்துடும். அதனால நான் வந்து லெஃப்ட் சேனலுமே, ரைட் சேனலு, சரௌண்டிங், சென்டர்லாம் எதுவுமே மாட்டல. சப்வூஃபர் மட்டும் நாம் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து இந்த சப்வூஃபர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே மாட்ட போகிறோம். இப்போ வந்து சப்வூஃபர் நல்லா தான் ஒர்க் ஆகுது. இப்போ உள்ளே மாட்டி பேஸ் பார்க்கலாம். நான் இது மேலே வச்சுருக்கங்காட்டி உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் மாதிரி வந்திருக்கும். நம்ம சப்வூஃபரை கையில் எடுத்து பிடிச்சங்காட்டி அந்த வைப்ரேஷன் கிடையாது. ஹீட்டும் பார்த்திங்கன்னா நல்லாவே ஆகுது. இப்போ இந்த ஹோம் தியேட்டரில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நம்ம இருந்த மாதிரியே நம்ம திரும்பவும் மாட்டிடலாம். நம்ம இந்த சப்வூஃபரை நல்லா டைட் வச்சுக்கணும். டைட் வைக்காம விட்டோம் அப்படின்னா அதோட வைப்ரேஷன் வந்து நம்மளுக்கு பேஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கேட்காது. கொஞ்சம் கூட பார்த்திங்கன்னா நாய்ஸ் வரும், அந்த வைப்ரேஷன் வரும். அதனால சப்வூஃபர் வந்து நல்லா டைட் வச்சுக்கங்க. அப்புறம் பேக் சைடில் இருக்கிற அந்த ஸ்க்ரூ எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா டைட் வச்சுக்கணும். வந்து பவர் ஆன் பண்ணிக்கலாம். பவர் ஆன் பண்ணிவிட்டு ஏக்ஸ் பட்டன் அமுத்திக்குவோம். இப்போ ஏக்ஸ்க்கு மாறியாச்சு. ஏக்ஸ்க்கு நான் வந்து அனலாக்னு தான் வரும். அனலாக் லைட் எரியும். கொயாக்ஸு, அப்புறம் இது மியூட்டு. ஆப்டிக்கலுக்கு இந்த பார்த்திங்கன்னா இந்த லைட் எரியும். இப்போ வந்து நான் வந்து இதில் சாங் ப்ளே பண்ணுறேன். பேஸ் உங்களுக்கு ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு பேஸ் வந்து கரெக்டாக கேட்கும். நம்ம
மொபைலில் வால்யூம் கம்மியாக இருக்கும். மொபைலில் வால்யூம் வச்சுக்கலாம். மொபைலில் வால்யூம் வச்சாச்சு. இதில் ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கு இங்கே தனியாக பட்டன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டை வந்து நம்ம தனியாக சவுண்டு வச்சுக்கலாம். அப்புறம் சரௌண்டிங் தனியாக சவுண்டு வச்சுக்கலாம். அப்புறம் சென்டர் ஸ்பீக்கரு, அப்புறம் சப்வூஃபருக்கு, அப்புறம் இது வந்து மெயின் வால்யூம். நீங்கள் இதில் வந்து எந்தெந்த ஸ்பீக்கர் எவ்வளோ சவுண்டு வேணும்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் மெயின் வால்யூம் வச்சிங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். இப்போ வந்து நான் மெயின் வால்யூம் அதிகம் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க. இந்த சேனலுக்கு புதுசாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலே பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.